வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் படத்தோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க KVN ப்ரொடக்ஷன்ஸ். அந்த ஒரு வீடியோவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஒரு கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அந்த சேச்சுரேஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸு, ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடிட்டருக்கும் கேமராமேனுக்கும் கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கணும். ஏன்னா சூப்பராக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதை நம்ம இங்கே பார்க்குறதோட தியேட்டரில் பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. இதை தாண்டி நம்ம யஷோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், யஷ் மாசா வந்து அந்த கார் விட்டு நடந்து வர்றது, அவர் ஒத்தால் இந்த பக்கம் இருப்பார், இன்னொரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கா கேங்ஸ்டர் மூவியாக வந்து இந்த படம் வந்து இருக்க போகுது. ஆனால் எனக்கு என்னமோ கைண்ட் ஆஃப் போன வருஷம் வந்து மார்க்கோ அப்படின்னு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுவும் KGF மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தோணுது. இந்த படத்தில் 5 ஹீரோயின்ஸ் வேறு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ படம் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து இந்த படம் வந்து அடுத்து எப்படி அந்த ஒரு KGF ஸ்டைலில் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதான் பார்க்கணும். பட் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த டீசரில் எனக்கு அந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் வந்து வரும் பார்த்தீங்களா, அதை ரொம்ப இந்த டீசரில் காமிச்சிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த டாக்ஸிக் அப்படின்ற டைட்டிலுக்கு இங்கே நம்ம யஷோட ஆட்டிடியூடு, அவரோட வாக்கு ஸ்டைலு, இது எல்லாமே இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவுக்கு ஓகேவாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் இப்படி காமிக்கிறீங்களே, படத்தில் இன்னும் எந்த மாதிரியான சீன்ஸ் வைக்க போகிறீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ மேபி இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு A சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுப்பாங்கன்னா, இந்த ஒரு இதே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்குது டாக்ஸிக்காக. ஸோ மோஸ்ட்டாக A தான் வந்து கொடுப்பாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது, படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸ்டோரியை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ஒரு அளவுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட்டோம்னா படம் வந்து அந்த அளவுக்கு வந்து வரமாட்டேங்குது இப்போலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம்.